அதிமுக இந்த எடப்பாடி அடிமை எடப்பாடியா திரும்ப திரும்ப சொல்றோம்னா, தன்னை வந்து ஒரு அரசியல் அனாதி ஆயிட்டாப்ல எடப்பாடி பழனிசாமி. அதனால யாராவது வரமாட்டாங்களா? தொடர்ச்சியா 14 தேர்தல்ல வந்து நான் மெகா கூட்டணி அமைப்பேன், மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முழுக்க முழுக்க தோல்வியோட விளிம்புல, இன்னைக்கு தோத்து விரக்தியோட விளிம்புல, இன்னைக்கு யாருமே இல்லாத காலகட்டங்கள்ல நடிகர் விஜயாவது நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நடிகர் விஜயை விட அதிகமா முட்டு கொடுத்துன்னு இருக்காரு அவர் அந்த கட்சிக்கு. நீங்க சார், நீங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாநிலத்துல முதலமைச்சரா இருந்த ஒரு நபர் சார், இன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரு சார். நீங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பாருங்களேன்ற. எடப்பாடி பழனிசாமி வந்து தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர். ஆனா நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து சம்பவம் தகவல் உடனடியா கேள்விப்படுறாரு சார், உடனடியா துரிதப்படுத்துறாரு. இது எங்க சார் நீங்க அதிமுக ஆட்சியும் இன்னையோட நம்ம திமுக ஆட்சியும் கொஞ்சம் தயவு செஞ்சு தளபதியோட ஆட்சியும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். என்ன மாதிரி நிர்வாகம் நடக்குதுன்னு பார்க்கணும் சார். ஒரு நபர் ஆணையம் அமைச்சா இருக்கு சார், கோர்ட்டு சார் திரும்ப திரும்ப சொல்ற எஸ்ஐடி அமைச்சது எங்க கவர்மெண்ட் கிடையாது. எதன் அடிப்படையில் எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. இது அதிமுக என்பதுரை என்ன சொல்றாரு, நீங்க தனிநபர் ஜார்மா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க, தமிழக அரசின் மூத்த அதிகாரிகள்லாம் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐடி அமைச்சா அதுக்கு இங்க இருக்கிற அஸ்ரா கார்கே அதுல வந்து குழு அவர் தலைமையில் அமைச்சா அவர் எப்படி அவங்கள எதிர்த்து கொடுப்பாரு, அதை யார் நம்புவாங்க? இது போல பல கேள்விகள் இருக்கு. அதனால இது சிபிஐக்கு போனது சரிதான் அப்படிங்கிறாங்க. இல்ல, அதாவது இன்பதுரையா இருக்கட்டும், இல்ல ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், நான் இதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றம் தானா விசாரணை அமைச்சு இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களால் முடியுமா? சொல்ல முடியுமா? எந்த வழக்கிலையுமே உயர் நீதிமன்றம் தாமா முன் வந்து ஒரு வழக்கை எடுத்து இந்த மாதிரி விசாரணை கமிஷன் அமைக்கலன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? நான் நிரூபிக்கிறேன். பல உதாரணம் தரேன். இதே நாட்டில் எத்தனை மாநிலத்தில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நான் சொல்லட்டுமா? என்ன சார் இதெல்லாம் பேச்சு சார்? உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வி வேற, இவங்க வெளியில சொல்ற கேள்வி வேற சார். உச்ச நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் ஏன் தலையிட்டதுன்னே கேட்கல. அதனால கேள்வியை தயவு செஞ்சு புரிஞ்சீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ன்றதான் எங்களோட ஆணித்தரமான கருத்து.